கொண்டிருக்கோம். கர்த்தர் எனக்கு என்னோட பேச போறாரு, என்ன வாக்குதம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவரோட நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எடுத்துக்கொள்வோம். ஏசை எழுதின நிருபம் 60வது அதிகாரத்துல 7வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து திருவள்ளப்பட்டுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீடியோ பாக்குறவங்க யாரோ ஒருவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதானே, எல்லாமே இழந்து போய் நிக்கிறனே, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உனக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். நீங்க யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் கிழக்கத்திய புத்திரத்துல ரொம்ப பெரியவனா இருந்தான், ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான, அவன் தான் பெரிய பணக்காரன், அவனை தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா ஒரே நாள்லயே எல்லாவற்றையும் இழந்து போனான். பிள்ளைகள், சொத்து, சுகங்கள், வேலைக்காரன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் கர்த்தர் அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் இழந்தது 7000 ஆடுகளும் கழுதைகளும் ஏறு மாடுகளும். ஆனால் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டது 14,000, 3000, 1000 என்று சொல்லி நம்ம வேதாகத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வசனம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க என்ன பண்ணணும்னா அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவர் மேல விசுவாசமா இருக்கணும். யோபு அதை பெற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் மேல நம்பிக்கையா இருந்தா, அவர் மேல விசுவாசமா இருந்தா, அவரை முழுமையா நம்பினா எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு விடல, அவரை கைவிடல. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. அவனுக்கு வந்த ஒரு பெரிய இழப்பு வேற யாருக்குமே வந்திருக்கார். ஆனாலும் கர்த்தர் அவன் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர், எங்க இருந்தோ நீங்க பாக்குறேன் எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசிச்சினா ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வரும், 2 மடங்கு பலன் வரும். செபிக்கலாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளுக்காக செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நீர் என்னோடு பேசுற இந்த ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தரும்படி இந்த வேளையில நான் செபிக்கிறேன். இந்த வாக்குறுதியை வைத்து தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். Have a nice day. Thank you. God bless you.